ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1080. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கான சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 11.9.21 முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய எனது லீலைகளை பற்றிய இன்ப வர்ணனைகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டு இருத்தல், எனது பெருமைகளை இடைவிடாது பாடுதல், சடங்குபூர்வமான எனது வழிபாட்டில் தயக்கம் இல்லாமல் பற்றுதல், அழகிய சோத்திரங்களால் என்னை போற்றுதல், என்னிடம் பக்தி தொண்டு ஆற்றுவதில் மிகுந்த மரியாதை கொண்டு இருத்தல், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தல், எனது இருப்பை உணர்ந்து இருத்தல், சாதாரண தேகாந்திர செயல்களை எனது பக்தி தொண்டிற்காக அர்ப்பணித்தல், வாக்கால் எனது குண அதிசயங்களை விவரித்தல், மனதை என்னிடம் அர்ப்பணித்தல், எல்லா ஜட ஆசைகளையும் களைதல், என்னிடம் பக்தி தொண்டிற்காக செல்வத்தை தியாகம் செய்து விடுதல், ஜட புலன் நுகர்வையும் மகிழ்ச்சியையும் துரத்தல் மற்றும் என்னை அடைவதற்காக தானம், யாகம், ஜபம், தவம், விரதம் ஆகிய எல்லா விரும்பத்தகுந்த செயல்களையும் செய்தல் ஆகியவே உண்மையான சமய கோட்பாடுகளாகும். இவற்றின் மூலம் என்னிடம் உண்மையாக சரண் அடைந்திருக்கும் மனிதர்கள் தானாகவே என்னிடம் அன்பை வளர்த்து கொள்கின்றார்கள். எனது பக்தர்களுக்கு வேறு என்ன நோக்கம் அல்லது லட்சியம் இருக்க முடியும்? 11.20.9 எதுவரையில் கர்மத்தில் திருப்தி அடையவில்லையோ, எதுவரையில் என் கதை முதலியவற்றை கொண்ட பக்தி தொண்டில் சிரத்தை உண்டாகவில்லையோ, அதுவரையில் ஒருவன் வேத விதிகளுக்கு ஏற்பவே செயல்பட வேண்டும். 11.20.17 வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அளிக்கக்கூடிய மனித உடல் அடைவதற்கு அரியது ஆயினும் இயற்கையின் விதிகளால் அது தானாகவே அடையப்பட்டு விடுகின்றது. இந்த மானிட உடலை குரு ஆகிய படகோட்டி உடையதும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் உபதேசமாகிய அனுகூல காற்றால் செலுத்தப்படுவதும் ஆகிய நல்லதொரு ஓடத்துக்கு ஒப்பிடலாம். இத்தனை நன்மைகள் இருந்தும் பிறவி பெருங்கடலை கடக்க தன் மனித வாழ்வை ஒருவன் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அவனை தன் ஆத்மாவை கொன்றவனாகவே கருத வேண்டும். 11.23.57 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி தொண்டில் முழுமையாக நிலைபெற்று கடக்க முடியாத அறியாமை கடலை நான் கடந்து விடுகின்றேன். பரமாத்மா ஆகிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் உறுதியாக நிலைபெற்று இருந்த முந்தைய ஆச்சாரியர்களால் இது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது. 11.29.6 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உடல் பெற்ற ஜீவன்கள் உங்களை வந்து அடைய வழிகாட்டுவதன் மூலம் அவனை கடைத்தேற்ற வெளியே ஆச்சாரியர் மற்றும் உள்ளே பரமாத்மா ஆகிய இரு அம்சங்களில் நீங்கள் தோன்றியுள்ளீர்கள். எனவே உன்னதமான ஆன்மீக கவிஞர்களும் நிபுணர்களும் பிரம்மாவின் நீண்ட ஆயுளை பெற்று இருந்தாலும் உங்களிடம் பற்றுள்ள நன்றிக்கடனை அவர்களால் முழுமையாக விவரிக்க முடியாது ஆகும். 12.1.40 இந்த காட்டுமிராண்டிகள் அரசர்களின் போர்வையில் குற்றம் அற்ற பெண்களையும் குழந்தைகளையும் பசுக்களையும் பிராமணர்களையும் கொன்று மற்றவர்களின் மனைவிகள் மற்றும் உடைமைகளின் மேல் பேராசை கொண்டு பிரஜைகளை சூறையாடுவார்கள். அவர்கள் ஒழுங்கற்ற மனம் உடையவர்களாகவும் பலம் குன்றியவர்களாகவும் குறுகிய ஆயுள் உடையவர்களாகவும் இருப்பார்கள். உண்மையில் வேத கிரியைகளால் புனிதம் அடையாமலும் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றாதவர்களாகவும் இருப்பதால் அவர்கள் ரஜோ மற்றும் தமோ குணங்களால் முற்றிலும் மூடப்பட்டு இருப்பார்கள். குறிப்பு: இந்த ஸ்லோகங்கள் இந்த கலியுகத்தைச் சேர்ந்த
இழிவடைந்த தலைவர்களை பற்றிய சுருக்கமான பிசகு இல்லாத வர்ணனை தருகின்றன ஆகும். 12.2.1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, பிறகு கலியுகத்தின் சக்தி வாய்ந்த ஆதிக்கத்தின் காரணத்தினால் தர்மம், சத்தியம், தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள், தேகபலம், ஞாபக சக்தி ஆகியவை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். 12.2.3 புற கவர்ச்சியினால் மட்டுமே ஆண்களும் பெண்களும் இணைந்து வாழ்வார்கள். மேலும் வியாபாரத்தில் வெற்றியானது வஞ்சகத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். பெண்மையும் ஆண்மையும் உடல் உறவில் உள்ள ஒருவரது திறமைக்கேற்ப தீர்மானிக்கப்படும். ஒரு பூணுலை அணிந்திருப்பதாலேயே ஒருவன் பிராமணன் என அறியப்படுகின்றான். 12.2.4 இந்த கலியுகத்தில் ஒருவனுடைய ஆன்மீக நிலையானது வெறும் புற அடையாளங்களுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படுகின்றன. மேலும் இதே அடிப்படையில் தான் மக்கள் ஒரு ஆன்மீக பிரிவில் இருந்து மற்றதற்கு மாறி செல்வார்கள். ஒருவன் அதிக பொருளை சம்பாதிக்கவில்லை என்றால் அவனுடைய தகுதியுடைமை கடுமையாக விமர்சிக்கப்படும். மேலும் வார்த்தை ஜாலங்களினால் திறமை உடையவன் கற்று அறிந்த பண்டிதன் என கருதப்படுகின்றான். 12.2.5 இந்த கலியுகத்தில் பொருள் இல்லாத ஒருவன் புனிதம் அற்றவனாக கருதப்படுகின்றான். கபட நாடகம் சீரிய பண்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். வெறும் பேச்சு அளவிலான ஒப்பந்தத்தினால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மேலும் ஸ்நானம் செய்ததாலேயே தான் பொது இடத்தில் தோற்றம் அளிக்க தகுதி உடையவன் என ஒருவன் நினைப்பான். 12.2.6 கலியுகத்தில் தூரத்தில் இருக்கும் ஒரு நீர்த்தேக்கம் ஒரு புண்ணிய தலமாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அழகு என்பது ஒருவது சிகை அலங்காரத்தை பொறுத்ததாக இருக்கும். வயிற்றை நிரப்புவதே வாழ்வின் லட்சியமாக இருக்கும். இருமாப்பு உள்ளவன் சத்தியவானாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவன் சிறந்த நிபுணனாக கருதப்படுவான். மேலும் வெறும் நல்ல பெயருக்காக மட்டுமே மத கொள்கைகள் அனுஷ்டிக்கப்படும். 12.2.8 கலியுகத்தில் சாதாரண திருடர்களை போன்று நடந்து கொள்ளும் இத்தகைய பேராசை உள்ள இரக்கமற்ற தலைவர்களிடம் தங்களுடைய மனைவிகளையும் உடைமைகளையும் இழந்து பிரஜைகள் மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடிவிடுவார்கள். 12.2.9 கலியுகத்தில் பஞ்சம், அதிக வரி விதிப்பு ஆகியவற்றால் பாதிப்பு அடையும் மக்கள் இலைகளையும் வேர்களையும் மாமிசம், காட்டுத்தேன், பழங்கள், மலர்கள், விதைகள் போன்றவற்றை உண்டு வாழச் சென்று விடுவார்கள். அவர்கள் வறட்சியால் அடிபட்டவர்களாக முற்றிலும் அழிந்து போவார்கள். இதன் குறிப்பு பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதம் மூலம் அதிகாரப்பூர்வமாக நமது கிரகத்தின் எதிர்காலத்தை விவரிக்கின்றன. ஒரு செடி அல்லது மரத்திலிருந்து பிரிக்கப்படும் ஒரு இலை உலர்ந்து வாடி அழிந்து போகின்று. அதுபோன்று பரம புருஷர் இடமிருந்து பிரிக்கப்படும் மனித சமூகம் முரட்டுத்தனத்தினாலும் கலவரத்தினாலும் அழிந்து விடுகின்றது. கனிப்பொறிகளையும் ராக்கெட்டுகளையும் நாம் பெற்று இருந்த போதிலும் பரம புருஷர் கிருஷ்ணர் மலையை அனுப்பவில்லை என்றால் நாம் எல்லோரும் பட்டினி கிடக்க நேரிடும் ஆகும். 12.2.13 இந்த கலியுகம் முடிவுறும் தருவாயில் ஜீவராசிகளின் சரீர அளவுகள் மிக மிக குறைந்துவிடும். வர்ண ஆசிரமத்தை பின்பற்றுபவரின் சமய கோட்பாடுகள் அழிந்துவிடும். மனித சமூகத்தில் வேத மார்க்கம் முழுவதுமாய் மறந்து போய்விடும். பெயரளவையான மதம் எனப்படுவது பெரும்பாலும் நாஸ்திகமாக மாறிவிடும். அரசர்கள் பெரும்பாலும் திருடர்களாக இருப்பார்கள். கொள்ளை, பொய் சொல்லுதல், வேண்டாத முரட்டுத்தனம் ஆகியவை ஜனங்களின் தொழில்களாக ஆகிவிடும். எல்லா சமூக பிரிவினரும் சூத்திரர்களின் கீழான நிலைக்கு இழிவு அடைந்து விடுவார்கள். பசுக்கள்
ஆடுகளைப் போல் ஆகிவிடும். ஆன்மீக ஆசிரமங்கள் பௌதிக இல்லங்களைப் போல் ஆகிவிடும். திருமண உறவுகளுக்கு அப்பால் உறவு முறைகள் விரிவு அடையாது. பெரும்பாலான செடிகைகளும் மூலிகைகளும் சிரித்து போய்விடும். எல்லா மரங்களும் சமி மரங்களைப் போல் குள்ளம் ஆகிவிடும். மேகங்கள் மின்னல்கள் நிறைந்தவையாக இருக்கும். வீடுகள் பக்தி அற்றையவையாக இருக்கும். மனிதர்கள் எல்லோரும் கழுதைகளைப் போன்று ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பூமியில் அவதரிப்பார். அவர் தூய ஆன்மீக நற்குணத்தின் சக்தியுடன் செயல்பட்டு நித்திய தர்மத்தை காப்பாற்றுவார் ஆவார். 12.3.51 ஓ பரிச்சித்து மகாராஜனே அரசே, இந்த கலியுகம் கடல் அளவு குற்றங்கள் நிறைந்தது என்றாலும் இந்த கலியுகத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கவே செய்கின்றது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதாலேயே ஒருவனால் பௌதிக பந்தத்தில் இருந்து விடுபட்டு உன்னத ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெற முடியும் ஆகும். 12.3.52 சத்திய யுகத்தில் தியானத்தினாலும், திரேத்தா யுகத்தில் யஜ்யங்களினாலும், துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களுக்கு தொண்டு புரிவதாலும் அடையப்படக்கூடிய அதே பலனை இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதாலே அடைந்துவிட முடியும் ஆகும். 12.13.1 இப்பொழுது சூதகோஸ்வாமி கூறினார், எவரை பிரம்மாவும் வருணனும் இந்திரனும் ருத்திரனும் மருத்துக்களும் திவ்யமான ஸ்தோத்திரங்களால் துதிக்கின்றார்களோ, எவரை அங்கம் பதக்கிரமம் உபனிஷதம் ஆகியவற்றுடன் கூடிய வேதங்களால் சாமகர்கள் எப்பொழுதும் பாடுகின்றார்களோ, எவரை தியானத்தில் நிலைபெற்று தன்மயமான மனதினால் பக்குவம் அடைந்த யோகிகள் பார்க்கின்றார்களோ, எவருடைய எல்லையை தேவர்களும் அசுரர்களும் அறிய மாட்டார்களோ, அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்கள். 12.13.15 ஸ்ரீமத் பாகவதம் ஆனது அனைத்து வேதாந்த தத்துவங்களுக்கும் சாரம் என கூறப்படுகின்றது. இதன் அமிர்து போன்ற சுவையினால் திருப்தி அடைந்தவன் ஒருபோதும் வேறு எந்த இலக்கியத்தினாலும் ஈர்க்கப்பட மாட்டான். 12.13.16 அனைத்து நதிகளிலும் எவ்வாறு கங்கை மிகச் சிறந்ததோ, அனைத்து தேவர்களுள் எவ்வாறு பகவான் அச்சுதர் பரமானவன் ஆனவரோ, விஷ்ணு பக்தர்களான வைஷ்ணவர்கள் எவ்வாறு சிவபெருமான் மிகச் சிறந்தவரோ, அவ்வாறே அனைத்து புராணங்களிலும் ஸ்ரீமத் பாகவதம் மிக மிகச் சிறந்ததாகும். 12.13.18 ஸ்ரீமத் பாகவதம் பரிசுத்தமான புராணமாகும். இது பரமஹம்சர்களுக்குரிய பரமமான தூய ஞானத்தை வர்ணிப்பதால் வைஷ்ணவர்களுக்கு மிக மிக பிரியமானது ஆகும். உன்னத ஞானம், துறவு, பக்தி தொண்டு ஆகிய முறைகளினால் அனைத்து பௌதிக செயல்களில் இருந்து விடுபடும் வழியை ஸ்ரீமத் பாகவதம் வெளிப்படுத்துகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்வதில் உறுதியாக முயன்று அதே பக்தி தொண்டுடன் கேட்பவனும் படிப்பவனுமாகிய ஒருவன் பரிபூர்ண முக்தியை பெற்று விடுகின்றான். 12.13.23 எவர் உடைய திருநாம சங்கீர்த்தனம் எல்லா பாவங்களையும் போக்குமோ, எவரை வணங்குதல் துன்பங்களை துடைக்குமோ, அந்த பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ ஹரிக்கு கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதன் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்